தனுசு ராசிகளில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளின் வாயிலாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது, கல்வி கற்பதற்கு, வருமானத்திற்கு, சுற்றுலா செல்வதற்கென்று வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் தனுசு ராசி என்பது காசியில் அருள்பாலிக்கூடிய அன்னபூர்ணிய மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்கரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால் அன்றாட வேலைகளை செய்யுங்க. 7.5 சனியானப்பட்டவர் நிறைவே பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் குரு பயிற்சிக்கு பிறகே உங்களுக்கான வருமானம் பெருகும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்பு, திருமணம், புதிய பதவிகள், அரசியல் பதவிகள், அதிகார பதவிகள் என்று வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை அமைதி காத்து வாய்ஜாலம் காட்டாமல் நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய திருவல்லீஸ்வரர் மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை பாதசனி நடப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் 4ஆம் இடத்தில் பயணமாகி கொண்டு இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொலைதூர பயணத்தின் வாயிலாக திருமண பேச்சுவார்த்தை, புதிய உறவு வீட்டிற்கு வரும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் திருவாரூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜர மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு அலைச்சல்களை கொடுத்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனமாக எல்லா விஷயத்தையும் கையாளும் போது உங்கள் வாழ்க்கையானது செம்மையாக இருக்கும். இந்த நல்ல நாள் மீனராசிக்காரர்கள் ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கூடிய பின்னாக்கு சித்தர மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு